வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஓட்டு போட வர்றீங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நானும் வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் ஓட்டு போடுறேன். வெளிநாட்டில் அதுவும் முக்கியமாக யூகே இல்லை யூரோப்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, நம்மளாம் நிறைய பேர் யோசிச்சிருப்போம், எப்படி இந்த ஊரில் தண்ணி நல்லாயிருக்கு, காற்று நல்லாயிருக்கு, எஜுகேஷன் நல்லாயிருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, அதெல்லாம் தாண்டி ஊர் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இதெல்லாம் ஏன் நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊரில் ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டுதுன்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். நம்ம நிறைய விஷயம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறது மட்டும் பத்தாது, நம்ம ஊரில் அதெல்லாம் வேணும்னா ஓட்டு போடணும். ஓட்டு போட வர்றது நல்லது, ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறோன்றது அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாளைக்கு நம்ம போடுற ஓட்டு. நம்ம ஊரில் நம்ம போடுற ஓட்டு நம்ம ஊரை எப்படி லீட் பண்ணும், தமிழ்நாட்டை எப்படி லீட் பண்ணும், அதுக்கப்புறம் இந்தியா எப்படி சேஞ்ச் பண்ணும், இந்த மாதிரி பல விஷயங்களை மாற்ற போகிற விஷயம் நம்ம போடுற ஓட்டு. எந்த ஒரு பர்டிகுலர் கட்சியை நான் சப்போர்ட் பண்ணி பேசல. ஓட்டு போடுறது நம்மளோட ஜனநாயக கடமை. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நம்ம ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, தயவு செஞ்சு எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கையை படித்து பாருங்கள். என்ன சொல்ல வராங்க, அதில் என்னெல்லாம் சாத்தியம், இது வந்தால் நமக்கு நாட்டுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும், என்னங்க மாற்றங்கள் ஏற்படுன்றதை படிங்க. மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டாமலும் பத்தாது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக யூகே மாதிரி நாடுகளில் இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுனால எவ்வளோ விஷயங்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், நம்ம வெளிநாட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம், இல்லை நம்மளாவது உருப்படியாக ஓட்டு போடலாம். அதை விட்டுட்டு நம்ம இந்த பர்டிகுலர் பர்சனுக்காக தான் ஓட்டு போட வரேன்னு நினைக்கிறதோ, இந்த பர்டிகுலர் கட்சிக்காக ஓட்டு போட வரேன்னு நினைக்கிறதோ, எங்கள் வீட்டில் பரம்பரையாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறத தாண்டி யார் வந்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்ம தமிழ்நாடு முன்னேறி போவோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க. TN Election 2026 அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் இருக்க கேண்டிடேட், உங்கள் தொகுதி மட்டும் இல்லை 234 தொகுதியில் இருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. உங்கள் தொகுதியில் யார் இருக்காங்கிறத படித்து பாருங்கள். எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கையும் படித்து பாருங்கள். படித்து பார்த்து யார் வந்தால் நம்ம ஊர் நல்லாயிருக்கும், நம்ம தமிழ்நாடு நல்லாயிருக்குன்றதை தெரிஞ்சுட்டு நல்ல கேண்டிடேட்டாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்திட்டாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. ஓட்டு குத்த வாங்கம்மா, குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா.